கார்ப்பரேட் ட்ரைனிங். ஸோ இப்போ நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டர் செட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML என்கோடிங், இந்த கேரக்டர் செட்ஸ் தான் வந்து HTML என்கோடிங் சொல்லுவோம். ஸோ டு டிஸ்பிளே அண்ட் HTML பேஜ் கரெக்ட்லி a web browser must know which character set to use. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வெப் பேஜில் வந்து கரெக்டாக வந்து அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ப்ரௌசருக்கு வந்து நம்ம எந்த கேரக்டர் செட்டு யூஸ் பண்ண போகிறோன்னு மென்ஷன் பண்ணணும். ஓகேயா? ஸோ அதுக்கு வந்து நம்ம கேர் செட் ஆட்ரிபியூட் அப்படி ஒரு ஆட்ரிபியூட் வந்து HTML யூஸ் பண்ணுவோம். ஸோ த கேரக்டர் செட் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் தி மெட்டா டேக் உள்ள தான் இந்த கேர் செட் ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்ம கேரக்டர் செட்டை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ UTF-8 தான் அந்த கேரக்டர் செட். ஓகே, UTF-8 covers almost all of the characters and symbols in the world. ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ as usual டாக் டைப் HTML போட்டால் அப்புறம் HTML போட்டால் அப்புறம் ஹெட் செக்ஷனு அப்புறம் டைட்டில் செக்ஷனு. ஸோ டைட்டிலுக்கு அடுத்து வந்து நம்ம மெட்டா. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து நம்ம கேரக்டர் செட்டை மென்ஷன் பண்ணுறோம். மெட்டா கேரக்டர் செட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே UTF-8. ஓகே, ஸோ UTF-8ங்கிறது கேரக்டர் செட்டு. ஸோ இந்த UTF-8க்கு என்ன மீனிங்னா இங்கே UTF-8 covers almost all of the characters and symbols in the world. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம HTML என்டிட்டிஸு சிம்பிள்ஸு ஸோ அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த UTF-8 கேரக்டர் செட் யூஸ் பண்ணி தான் நம்ம அதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ் இமோஜிஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த கேரக்டர் செட் UTF-8 யூஸ் பண்ணி தான். ஸோ அப்போ ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து HTML கோடு எழுதும் போது டிஃபால்ட்டாகவே வந்து ஹெட் செக்ஷனில் வந்து இந்த மெட்டா கேரக்டர் செட் UTF-8 வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம கார்ப்பரேட் ட்ரைனிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.